உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆயுஷ் போய் ரிஷியை கூட்டிட்டு வரட்டும், நாம அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். நீ வண்டியை ரெடி பண்ணி வைக்க சொல்லு. நீலம் ஷியோர். தேங்க் காட் உன்னை கரிஷ்மா ரூம்லயே பார்த்துட்டேன். ஆக்சுவலி நாங்க இங்க இருந்து கிளம்புறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரிஷிக்காக வெயிட் பண்றோம். ஆயுஷை கூட்டிட்டு வர போயிருக்கோம். ரிஷி அப்புறமா போறான்னு கேள்விப்பட்டேன். ரிஷி என் கூட என் கார்ல தான் வரான். அப்புறம் கிரண், இஃப் யூ டோன்ட் மைண்ட், லக்ஷ்மியை உன் கூட கார்ல ஏத்திட்டு வர்றதுல உனக்கு ப்ராப்ளம் இல்லையே? ப்ராப்ளமா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு நானே விரும்பல. I'll take her along. ஒரு நிமிஷம், நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஏதாவது பிளானிங் இல்ல ஏதாவது மிஷன் நடத்த போறீங்களா? மிஷன் பிளானிங்? டே 1ல இருந்து நான் அதான் பண்றேன். அன்வான்டட் பீப்புளை இந்த வீட்ல இருந்து விரட்டி அடிக்கணும். எனக்கு நல்லா தெரியும் அவளை சீக்கிரமா வெளியே துரத்த முடியாது. பட் இப்ப கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கால, ஸ்டில். அதற்கட்டும் கிரண், நீயே திடீர்னு இப்படி சிரிக்கிற? கரிஷ்மா பேச்ச கேட்டு. இது பாரு கரிஷ்மா, நீ ரொம்ப கரெக்டா தான் சொல்ற. கோர்ட் ஆர்டர் வச்சுதான் லக்ஷ்மி இங்க வந்திருக்கா. ஆனா கோர்ட் அந்த ஆர்டர்ஸை ஏன் கொடுத்தாங்க? லக்ஷ்மிக்கு அடிபட்ட உடனே ரிஷி அவகிட்ட ஓடி போய் அவளை பாத்துக்கிட்டான். அவன் ரொம்ப கேரிங்கா இருந்திருக்கான். அதனால தான் இந்த 3 மாச டைம் கொடுத்தாங்க. நீ என்ன சொல்ல வர? வாட்ஸ் யுவர் பாயிண்ட்? பாயிண்ட் என்னன்னா, லக்ஷ்மியே முதல்ல ஃபீல் பண்ணணும். இதுக்கு மேல ரிஷி கூட வாழ முடியாதுன்னு நினைக்கணும். தன்னால நிம்மதியா இந்த ஃபேமிலில இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அவளே கிளம்பி போயிடுவா. ஆனா அவ அடிக்கடி கோர்ட் பேரை சொல்றா, நம்மள மிரட்டிட்டே இருக்கா. எக்ஸாக்ட்லி கரிஷ்மா, நாம அவளை இங்க இருந்து விரட்டல. நம்மால லக்ஷ்மியை இங்க இருந்து விரட்ட முடியாது. ஆனா லக்ஷ்மியே டிசைட் பண்ணட்டும். அதாவது அவளை இங்க இருந்து போக விரும்பினா கோர்ட்டாலையும் எதுவும் பண்ண முடியாது. நாம கோர்ட்டுக்கு எதிரா போக மாட்டோம். இல்ல, இப்ப கூட நீ சொல்றது எனக்கு புரியல. சிம்பிள் நீலம். லக்ஷ்மி இந்த வீட்டு விட்டு போற மாதிரி நீ அவளை வற்புறுத்தணும். மாமியார் மருமகளை டார்ச்சர் பண்ற மாதிரி நீ அவளை டார்ச்சர் பண்ணணும். புருஷனை நடுவுல கொண்டு வரக்கூடாது. அப்ப லக்ஷ்மிக்கு வேற வழியே இருக்காது. அதோட கோர்ட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாது. அது எப்படி? கோர்ட் என்ன சொல்லுச்சு? ஃபேமிலி ஆர்டர்ஸ மதிக்கலன்னா கோர்ட் ஃபேமிலிக்கு எதிரா போகும். ஆனா நாம இங்க யாருக்கும் எதிராவும் நடந்துக்கல. நாம இங்க லக்ஷ்மியை தான் டார்ச்சர் பண்ண போறோம். அதோட லக்ஷ்மியே இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்னா we are safe. இதெல்லாம் கரெக்ட் கிரண். ஆனா கோர்ட்டே மறுத்திருக்குல்ல. அப்புறம் நம்ம அவங்க ரெண்டு பேரையும் தூண்டி விடக்கூடாது. நாம எங்க அவங்கள தூண்டி விடுறோம்? நாம ஜஸ்ட் நம்மளுடைய எண்ணங்களை தான் வெளிப்படுத்துறோம். அதால லக்ஷ்மி வெறுத்து போய் உடைஞ்சு போகணும். உடைஞ்சிடுவா, அவ நிச்சயம் உடைஞ்சிடுவா. ஏன்னா இந்த முறை அவளை நான் ஹேண்டில் பண்றேன். நான் கொடுக்கிற டார்ச்சர்ல அவ தெரிச்சு ஓட போறா பாருங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் என்ன, 3 நாள் கூட நம்ம வீட்டுல அவளால தாக்கு பிடிக்க முடியாது. 3 மாசம் வரைக்கும் அவளால காத்திருக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு ஓடிடுவா. நான் அவகிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவ தகுதி என்னங்கிறத நான் அவளுக்கு காட்டுவேன். நான் யாருங்கிறத காட்டுறேன். இந்த நீலம் ஓபராயோட உண்மையான முகத்தை லக்ஷ்மி இனிமேதான் பார்க்க போறா. ரிஷி, ஜூஹி, ஜூஹி, இங்க வராதீங்க. ஜூஹி, இங்க ஒரு பெரிய பூச்சி இருக்கு. நீங்க இங்க இருக்கீங்களா? நான் உங்களை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன். இங்க ஒரு பெரிய பூச்சி இருக்கு. ஜூஹி பயந்திருக்கா. இதுக்கு விஷம் இருக்குமா? அது எனக்கு எப்படிமா தெரியும்? இந்த பூச்சிக்கு விஷம் இருக்குங்கிறதே இப்பதான் நான் முதல் முறையா கேள்விப்படுறேன். ஒன்னும் ஆகல. ஏதோ இந்த வேலையாவது உருப்படியா பண்றேன். எது? பூச்சியை தள்ளி விட்டதா? குழந்தைய சமாதானப்படுத்துறது. இப்ப நான் சொல்லட்டுமா நான் எதை கரெக்டா பண்ணுவேன்னு? எதை பண்ணுவ? இந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கான வழியை நான் தான் கண்டுபிடிப்பேன். நீ இவ கூட வேறு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்க இருந்து போறதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன். என்னாச்சு ஜூஹி? இப்பவும் உனக்கு பயமா இருக்கா? ஜூஹி, லைஃப்னா இப்படிதான் இருக்கும். நாம லைஃப்ல நல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம். அதே போல இந்த மாதிரி பயமுறுத்துற விஷயங்களையும் பார்ப்போம் இல்லையா?
ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நாம என்னைக்குமே தோத்து போக கூடாது. பயத்தை எதிர்த்து தைரியமா போராடணும். எதிர்த்து போராடணும்னு ஒரு தடவை நாம முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பயம் நம்மள நெருங்காது, ஓடி போயிடும். ஆனா திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால என்னம்மா, மறுபடியும் நம்ம பயத்தை எதிர்த்து போராடலாம், மறுபடியும் ஜெயிக்கலாம். அப்புறம் பாரு, அது திரும்ப பயந்து ஓடி போயிடும். அதனால ஜூஹி, நீ எப்பவும் பயப்படக்கூடாது, சரியா? உனக்கு எதுவும் ஆகாது. நான் ரிஷிலாம் இருக்கோம்ல, ப்ராமிஸ். சிமெண்ட் ப்ராமிஸ். சிமெண்ட் ப்ராமிஸ்லாம் யார் உனக்கு கத்து கொடுத்தாங்க? ரிஷி அங்கிள் தான். சொல்லுங்க, சிமெண்ட் ப்ராமிஸ் தானே? ப்ளீஸ். ஆமாப்பா, சிமெண்ட் ப்ராமிஸ். என்னை இங்க இருந்து சீக்கிரமா காப்பாத்துங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் ஹோம்வொர்க் வர பண்ணணும். வா, நாம எங்க இருந்து விழுந்தோமோ அந்த இடத்துக்கே போயிடலாம். வா. ஆனா இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? சார், இங்க என்ன பண்றீங்க? யாரையாவது உள்ள தேடுறீங்களா? அதுவும் இவ்வளவு பெரிய பள்ளத்துல உங்களை இங்க பார்த்ததுல சந்தோஷம் சார். மறுபடியும் உங்களுக்கு சேவை செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். பல்விந்தர், நீ இங்க இருந்து நேரா ரெசார்ட்டுக்கு போ. அங்க இருக்கிற ஸ்டாஃப் யார்கிட்டயாவது இங்க சொல்லி அனுப்பு. அவங்க வந்து காப்பாத்துவாங்க. கிளம்பு. சரி சார். ஏப்பா, சார் இங்க இருந்து வெளியில இருக்கணும்ல? என் முன்னாள் முதலாளிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்ல. ஆனா மனுஷன் ரொம்ப நல்லவருப்பா. தானம் தர்மம் எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. ஆனா என்னோட விஷயத்துல மட்டும் இவன் பாவியா மாறிடுறான். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப சாது சன்னியாசியும் கூட. இந்த பொட்டெல்லாம் வச்சுப்பாங்களே, ஆனா நான் சாமியார் கிடையாது. நான் ஒரு பாவி. எனக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டபுள் கெடுதல் பண்ணுவேன். பல்விந்தர், நான் ரெக்வஸ்ட் பண்றேன். நீ உடனே போ. யாரையாவது கொஞ்சம் இங்க அனுப்பிவை. நீ என் பேச்ச கேட்டா உன்னோட பேச்ச நானும் கேட்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என் காதல் உண்மை இல்லையா? நான் என் லட்சுமிக்காக என்ன நல்லா செஞ்சேன். கிட்னாப்பரான, கிரிமினலான, வாழ்க்கையில செய்யக்கூடாத எல்லா தப்புக்களையும் நான் செஞ்சேன். ஆனா கடைசியில் அவ என்ன விட்டுட்டு போயிட்டான். விடமாட்ட உன்கிட்ட இருந்து பறிப்பேன் உன்னோட வாழ்க்கைய. ஒரு தடவை நான் சொல்றது கேளு. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன் பேச்ச மேல இருக்கிறவங்க கேட்பான். ஏன்னா நீ அவங்ககிட்ட தான் போக போற. அதனால அங்க போய் நல்லா யோசி. ஜம்முனரு. பல்விந்தர், பாய். பல்விந்தர், பல்விந்தர். பல்விந்தர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.